சத்குருவே சரணம். இறந்தவர்களுக்கு எத்தனை நாள் தீட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போது ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறந்துடுறாங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு அது தீட்டு? இப்போ தீட்டு எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த தீட்டு, கன்னி தீட்டு, குழந்தை தீட்டு, 3 தீட்டுகள் இருக்குது. இப்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு தந்தை இறந்துட்டா மகனுக்கு 1 வருடம் தீட்டு, மனைவி இறந்துட்டா கணவனுக்கு 6 மாதம் தீட்டு, பங்காளி இறந்துட்டா 16 நாள் தீட்டு, அம்மா இறந்தால் மகனுக்கும் 6 மாதம் தீட்டு, சகோதரன் சகோதரி இறந்தால் 3 மாதம் தான் தீட்டு, குழந்தைகள் இறந்தால் 16 நாட்கள் தான் தீட்டு. இப்படித்தான் தர்மசாஸ்திரம், கருட புராணம், இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய புராணங்கள், இதிகாசங்கள்லாம் இந்த எவ்வளோ நாள் தீட்டுகள் என்பதை சொல்லி வச்சுருக்காங்க. அதன்படி நம்ம முன்னோர்கள் வழிவகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவரை கோயிலுக்கு போகக்கூடாது, சுபகாரியத்தில் கலந்துக்கூடாது அப்படின்னு நிறைய வழிமுறைகள் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை நம்மளால் பின்பற்ற முடியுதான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது மனைவி இருந்துட்டால் கணவன் 2 மாதம் 3 மாதத்தில் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 6 மாதம் வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால்தான் அடுத்து வருகிற திருமணம் நல்லா இருக்கும். அந்த ஆத்மா சாந்தி அடையணும். இப்போ அந்த தீட்டுங்கிறது எதுக்காகன்னா, ஒரு தகப்பனுடைய இறந்தால் மகன் அதை அவளுக்கு செய்ய வேண்டிய சில தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறான். அந்த ஆத்மா 1 வருடத்திற்கு பிறகுதான் அது புவர்லோகம் போகும், ஜீவசாந்தி அடையும். இந்த தாய் அப்படித்தான், இந்த குழந்தைகள் அப்படித்தான், சகோதரன் சகோதரி அப்படித்தான். அந்த ஆத்மா சாந்தி அடைந்ததுக்கு பிறகு அதன் பிறகு உங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் துவக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதற்கு நடுவுலேயே நீங்கள் அதை பாதியில் விட்டுட்டு உங்களுடைய சுபகாரியங்கள், கல்யாணம், காட்சி, மற்ற நல்ல விஷயங்கள், புதுசாக தொழில் நடக்கிறது, மலை கோயிலுக்கு போகிறது, கீழே கோயிலுக்கு போகிறது எல்லாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு அவர்களுடைய சாபங்கள் வரும். எப்போவுமே இந்த இறந்தவர்களுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அவர்களுடைய சாபங்கள் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் தான் வரும். இதை நம்பினவர்களுக்கு இது நடந்தே தீரும். நிறைய பேர் நம்புகிறாங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. சரிங்களா? அதனால் இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அற்புதமான இந்த வருட மாதம் இதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது, பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை மதித்து நடப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.